பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார். இதுவரையில் தடைப்பட்ட வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது இருந்தாக்கா அதெல்லாம் விடுபடுறதுக்கான ஒரு சாதகமாக இந்த மாதம் அமைகிறது. அதேபோல் உங்கள் பங்காளி உறவில் இருந்த சொத்து பிரச்சனை பாகம் பிரியாமல் நாள்பட்டா 5 வருஷம் 10 வருஷம் அப்படி தள்ளிக்கினே போது பிரிக்க முடியலையே அப்படின்னு நின்றுட்டீங்கனாக்கா அந்த நாள்பட்ட சொத்து பிரச்சனை பாகப்பிரிவினை இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். அப்படி கோபம் அதிகமாக வரும் உங்களுக்கு. அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்திக்கிட்டாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கோபத்தால் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போக அது ரியாக்ஷன் பல விதமாக மாறி விடுகிறது, பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடுகிறது. அதனால் எவ்வளோ பொறுமையாக போகிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் மேன்மையிடும். குடும்பமான வரையில் நீங்கள் ஒரு அரசு வேலையில் யூனிஃபார்ம் போட்ட வேலையில் தான் இருப்பீங்க. அதனால் வேலை செய்கிற இடத்துல பக்குவமாக எல்லோரோட நல்ல பேர் எடுத்துட்டு ஒரு சாதனை புரியும். நீங்கள் துணிச்சலாக எதையும் செய்யலாம். நீங்கள் அரசியல்வாதியாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது, ஒரு சப்போர்ட் இருக்கிறது. இல்லை நீங்கள் அரசியலில் இருந்தாலும் உங்களுக்கு அரசியலில் ஒரு பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள், ஒரு தலைவராகலாம், ஒரு கவுன்சிலராகலாம், எம்எல்ஏ, மந்திரி, இதெல்லாம் ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எப்போவுமே உங்கள் கூட ஆளுங்க ஒரு 2 பேர் 3 பேர் கூட சுற்றிட்டே இருப்பாங்க. படைபலம் உள்ள நீங்கள் அரசியல்லையும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. தடையெல்லாம் முன்னேறுவீங்க. 10வது 12வது பரீட்சைக்கு ரெடியாகிட்டு இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக சிறப்பாக படிப்பார்கள், ரேங்க் எடுப்பார்கள். உங்கள் பிள்ளைகளை பற்றி கவலையை விடுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. உங்களை பிள்ளைகளாக ஆதாயமாக தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த அந்த மனஸ்தாபம் விலகி நட்பு வட்டாரமும் மேம்படும். இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் தமிழ் மாதம் மாசி மாத பலன்கள், அதாவது 13/2/2025 முதல் 14/3/2025 வரை இந்த காலகட்டத்தில் நாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். வாருங்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். 1க்கும் 6க்கும் உடையவன் செவ்வாய் 8இல் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு சில சாதகம் இருக்கிறது, சில பாதகம் இருக்கிறது. சாதகம் என்னவென்றால் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார். இதுவரையில் தடைப்பட்ட வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது இருந்தாக்கா அதெல்லாம் விடுபடுறதுக்கான ஒரு சாதகமாக இந்த மாதம் அமைகிறது. அதேபோல் உங்கள் பங்காளி உறவில் இருந்த சொத்து பிரச்சனை பாகம் பிரியாமல் நாள்பட்டா 5 வருஷம் 10 வருஷம் அப்படி தள்ளிக்கினே போது பிரிக்க முடியலையே அப்படின்னு நின்றுட்டீங்கனாக்கா அந்த நாள்பட்ட சொத்து பிரச்சனை பாகப்பிரிவினை இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். அதேபோல் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்த அந்த பகை, பேசாமல் இருந்த பகையெல்லாம் விளங்கி ஒரு ஒற்றுமை இந்த மாதம் ஓங்கும். உங்களுக்கு ஒரு அசால்ட்டு தைரியம் தானாகவே வந்துடும். எதையும் எடுத்து துணிச்சலாக செய்கிறதுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் எதையும் துணிச்சலாக எடுத்து செயல்படலாம். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதனால் அந்த ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே இந்த மாதம் போக போக விலகி ஒரு ஆரோக்கியம் மேம்படும். அப்படி கோபம் அதிகமாக வரும் உங்களுக்கு. அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்திக்கிட்டாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கோபத்தால் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போக அது ரியாக்ஷன் பல விதமாக மாறி விடுகிறது, பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடுகிறது. அதனால் எவ்வளோ பொறுமையாக போகிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் மேன்மையிடும். குடும்பமான வரையில் நீங்கள் ஒரு அரசு வேலையில் யூனிஃபார்ம் போட்ட வேலையில் தான் இருப்பீங்க. அதனால் வேலை செய்கிற இடத்துல பக்குவமாக எல்லோரோட நல்ல பேர் எடுத்துட்டு ஒரு சாதனை புரியும். நீங்கள் துணிச்சலாக எதையும் செய்யலாம். நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே சாதகமாக தான் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4இல் சூரிய பகவான் இருப்பது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. அதாவது விருச்சிக ராசியான்கள், அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுபவர்கள்,
கண்டிப்பாக சூரிய பகவானால் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வேலை பரீட்சை எழுதி 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 மாணவர்கள் ஃபெயில் ஆகிட்டு 6 மார்க் 1 மணி விட்டாங்கன்னா கூட இந்த மாதம் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. அரசு வேலையும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகலாம். அரசு வேலை தேடுபவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் லாபம், பணிபுரியும் நண்பர்களால் ஒரு ஆதாயம், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகிவிடும். ஒரு பதவி உயர் எதிர்பார்த்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் அரசாங்கத்துக்கு பதவி உயர் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது கேட்டிருந்தீங்களா அரசாங்கத்தில் மேல் அதிகாரிகள் சாதகமாக இருந்து பணி மாற்றம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல்வாதியாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது, ஒரு சப்போர்ட் இருக்கிறது. இல்லை நீங்கள் அரசியலில் இருந்தாலும் உங்களுக்கு அரசியலில் ஒரு பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள், ஒரு பொறுப்பு தலைவராகலாம், ஒரு கவுன்சிலராகலாம், எம்எல்ஏ, மந்திரி, இதெல்லாம் ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எப்பவுமே உங்கள் கூட ஆளுங்க ஒரு 2 பேர் 3 பேர் கூட சுற்றிட்டே இருப்பாங்க. படைபலம் உள்ள நீங்கள் வந்து அரசியல்லையும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. தடையெல்லாம் முன்னேறுவீங்க. அதேபோல் விருச்சிகராசியான நண்பர்கள், உங்களுடைய ராசி 4 சனி பகவான் இருக்கிறார். அவர் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுத்தாலும் பெரிய அளவு பாதிப்பு தர மாட்டார். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு கொடுப்பார். தொழில் தடைகளை கொடுப்பார். வேலை ஆட்களால் கொஞ்சம் மனஸ்தாபங்களை உண்டு நடக்கும். வயசானவங்க வீட்டில் யாராவது இருந்தால் உங்களுக்கு வாக்குவாதம் நடக்கும். எப்படி வயசான வாக்குவாதம் நடக்கும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள நல்லது. இது எல்லாமே வந்து இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இடத்துல ஒரு நீண்ட நாள் விற்க முடியாமல் ஒரு இடத்துல சிக்கல் இருக்குன்னா அது விற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இடத்துல வந்து நாள்பட்ட தோஷங்கள் இருந்து இந்த தோஷம்லாம் விலகும். உங்களுடைய இடம் சம்மந்தப்பட்டதில் சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் கடைசியில் வரும். இடம் வந்து நம்மளை வளரவே முடியலையே, இந்த இடத்துல ஏதாவது செய்வனை செஞ்சு வச்சுட்ருப்பாங்களா, யார் ஏதாவது மாந்திரிகம் பண்ணிட்டுருப்பாங்களா, நம்மளை வளர விடாமல் பண்ணிட்டுருப்பாங்களான்னு குழப்பம் மனசுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் வந்து கவலை வேண்டாம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நிவர்த்தி ஆகிடும். உங்கள் இடத்தில் இருந்த வீட்டிலும் சரி, சொத்துலையும் சரி, இருப்பிடத்துலையும் இருந்த தோஷங்கள் எல்லாமே இந்த மாதம் விலகா போகிறது. ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கூடுமான ஒரு மாட்டு கோமியம் வீட்டில் தெளிச்சுட்டு சாம்பிராணி பகை ஃபுல்லாக போட்டு விடுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை கெட்ட சக்திகளும் வெளியேறிவிடும். உங்கள் ராசிக்கு 4 புதன் பகவான் கும்பராசியில் அமைந்திருப்பது, அதாவது 8க்கும் 11க்கும் உடைய புதன் பகவான் அங்கே அமைந்திருப்பது, அதாவது பாதிப்பை நட்பட்டத்தில் கொடுப்பார். உங்களுக்கும் நண்பருக்கும் ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார். அதுவும் போக போக சரியாகிவிடும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. காதலர் கூட உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. 8 புதன் என்பார் மனஸ்தாபத்தை உண்டுபடுத்துவார். காதல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஆனால் ஒரு கெட்ட கனவாக நினச்சி உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுடைய ராசி 4 புதன் பகவான் இருப்பது கல்வி படிப்பை மேம்படுத்தும், பிள்ளைகளோட படிப்பை மேம்படுத்தும். அதாவது ரேங்கை வாங்காத ஸ்டூடெண்ட் கூட இந்த மாதிரி ரேங்க் வாங்குற அளவுக்கு படிப்பான், டாப் லெவலில் வருவான். 10வது 12வது பரீட்சைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக சிறப்பாக படிப்பார்கள், ரேங்க் எடுப்பார்கள். உங்கள் பிள்ளைகளை பற்றி கவலையை விடுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. உங்களை பிள்ளைகளை ஆதாயமாக தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த அந்த மனஸ்தாபம் விலகி நட்பு வட்டாரம் மேம்படும். தாய் பிள்ளைக்குள்ள உறவு, தந்தை பிள்ளைக்குள்ள உறவு மேம்படும். அவங்களால ஆதாயம், ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5 7 சுக்கிரன் 12 சுக்கிரன் அங்கே அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனையே என்று சொல்லலாம். 5ஆம் இடத்தில் 7 சுக்கிரன் இருப்பது கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார். நாள்பட்ட தோஷம், என் பொண்ணுக்கு நாகதோஷங்குது, செவ்வாய் தோஷங்குது, அந்த தோஷங்குது, இந்த தோஷங்குது சொல்லி 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 பரிகாரம் பண்ணி அழுத்து போயிட்டோம், வெக்ஸாயே உக்காந்துட்டோம், என் பொண்ணுக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகும்னு தெரியலையே, மனவேதனை இருக்கிறவங்களுக்கு கவலையை விடுங்க.
அனைத்தும் விலகி இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி, நல்ல இடத்துல வரன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை, மத்திய அரசோ மாநில அரசு மாப்பிள்ளை, இல்லை ஒரு பேங்க்கில் இருக்கிற மாப்பிள்ளை, இல்லை வேறு ஏதாவது ஐடி மாப்பிள்ளை, கம்பெனி முதலாளி, ஒரு பெரிய இடத்துல உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கண்டிப்பாக அந்த மாதம் அமையும். சுபகாரியம் நடக்கும். நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை உள்ள பொண்ணு கிடைக்கும். சொந்தத்திலே கூட மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கும். கண்டிப்பாக கைகூடும் இந்த மாதம். சுபகாரியம் இந்த மாதம் உங்கள் வீட்டில் நடக்கும். ஆனால் ஏழக்கூடிய சுக்கிரன் 5ல் இருப்பது ஒரு பாக்கியமே. கண்டிப்பாக திருமணம் கைகூடும். நாள்பட்ட நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். டைவர்ஸை போட்டு அப்ளை பண்ணதோட கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்றா சேருவாங்க. அதெல்லாம் நல்லா அமைப்பு சாதகமாக இருக்கிறது இந்த மாதம். மறு திருமணம் செய்ய காத்து கொண்டு இருப்பவர்களும் ரொம்ப சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்குண்டான வேலை செய்யலாம். உங்கள் ராசிக்கு 5ல் ராகு பகவானும் இருக்கிறார். விபரீத ஆசைகளை தூண்டுவார். தேவையில்லாத கற்பனைகளை தூண்டுவார். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம்னு எண்ணத்தை தூண்டுவார். செய்யும் சொல்லி அதன் மூலம் ஆதாயத்தையும் கொடுப்பார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. இல்லீகல் உறவெல்லாம் கட் பண்ணுவது நல்லது. சிலருக்கு இல்லீகல் புது புது ஆசையை தூண்டி தேவைதான் நமக்கு கிடைக்காத பொருள் மேலே ஒரு ஆசையை தூண்டி அதனால் ஒரு பாதிப்பை கொடுத்துருவார். டிங்ஸ் பங்கு அடிமானுங்க கொஞ்சம் அதுலேருந்து விலகி இருப்பது, கொஞ்சம் கொஞ்சம் விலகுவது நல்லது. உங்கள்கிட்ட பணம் இந்த மாதம் நிறைய கை மேலே பலன் பொருளும். அதனால் யாராவது கேட்டால் கொடுத்துடாதீங்க. கண்டிப்பாக ரிட்டர்ன் வராது. ஏமாந்துருவீங்க. நீங்கள் யாராவது காசு கொடுத்தா ஏற்கனவே காசு கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. மறுபடியும் ஏமாறாதீங்க. போனது போனதான் அது வராது. அதை எதிர்பார்க்காதீங்க. இனிமேல் இருக்கத்த ஒரு நல்லபடியாக பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 7ல் குரு பகவான், 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் 2க்கும் 5க்கும் உடையவன். அதனால் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பெரிய ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்து பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி குடும்ப வாழ்க்கையை தரமாக நல்ல முறையில் கொண்டு செல்வார். அதனால் இதுவரையில் தடைகள் அனைத்து விலகி உங்கள் குலதெய்வம் அருளால் நலமுடனும் வளமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.